ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிலை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவூதுரையாதீன ஸ்ரீலஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மகிழ்ச்சியும் தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் தருமபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 29வது திருவிளையாடல் மாயப்பசுவை வதைத்த படலம் என்பதில் இருக்கின்றோம். அனந்தகுண பாண்டியனினுடைய அரசாட்சி காலம். அப்பொழுது சமணர்கள் ஒரு மாயப்பசுவை மதுரை மீது ஏவி விடுகின்றார்கள். அதை அந்த மாயப்பசு எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு வருகிறது. உடனே அரசரும் மற்ற பெருமக்களும் ஆலயத்திற்கு சென்று சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுதல் செய்தவுடன் சொக்கநாத பெருமான் அனைவருக்கும் அருள் பாலித்து அந்த மாயப்பசுவை இடவநந்தியிடம் கூறி நீ சென்று அந்த மாயப்பசுவை வென்று வருவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார். அந்த மாயப்பசுவும் இடவநந்தியால் வெல்லப்படுகிறது. அந்த மாயப்பசு அதனுடைய உருவம் இருந்த இடம் பசுமலை என்றும், இந்த இடவநந்தி தன்னுடைய உருவத்தை மலையாக ஆக்குகிறது. அது இடவக்குன்று என்றும் பெயர் கொண்டு மதுரை மாநகரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்றது. அந்த இடவ குன்றின் மீது ராமபிரானும் அவனுடைய தம்பி சுக்ரீவன் போன்றவர்கள் அனைவரும் குரங்கு படையுடன் அந்த இடவமலையில் வந்து தங்குகின்றார்கள். அப்பொழுது இதை தெரிந்த அகத்திய முனிவர் அங்கே வந்து ராமபிரானுக்கு ஆசிகள் கூறி மதுரையம்பதியினுடைய ஒரு மகத்துவத்தை பற்றிய நூலாகிய காலாசிய மகாத்மியம் என்ற நூலை ராமபிரானுக்கு எடுத்து கூறுகின்றார். உடனே ராமபிரான் அதை கேட்டு மகிழ்வடைந்து நாம் அந்த சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அகத்திய முனிவரோடு சென்று பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அந்த சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. புங்கவ சீவன் முக்தி புராதிவ புனித போக மங்களம் எவற்றினுக்கும் காரண வடிவமான சங்கரனினது தெய்வ தானங்கள் அனந்தம் இந்த அங்கன் மாஞால வட்டத்து உள்ளன அவைகள் தம்மில் புங்கவன் அப்படின்னா உயர்ந்தவன், எல்லோருக்கும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானின், அதாவது ராமபிரான் சொக்கநாத பெருமானினுடைய மூலஸ்தானத்தில் சென்று சொக்கநாத பெருமானின் காலில் விழுந்து வணங்கி வேத சிவாகமத்தின் முறைப்படி அர்ச்சனைகளெல்லாம் செய்து இறைவனை நோக்கி விண்ணப்பிக்கின்றார் ராமபிரான். புங்கவ உயர்ந்தவனை ஜீவன் முக்தி புறாதிவ, மதுரைக்கு இன்னொரு பேரு ஜீவன் முக்தி புறம் அப்படின்னு பேரு. மதுரைக்கு இன்னொரு பேரு ஜீவன் முக்தி புறம். அப்படி அந்த ஜீவன் முக்திபுரம் என்கின்ற மதுரைக்கு அதிபனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, புராதிபன புறத்து அதிப அப்படின்னு.
அந்த ஜீவன் முக்திபுரம் என்கின்ற அந்த மதுரையம்பதிக்கு அதிபனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, புனித போக மங்களம் எவற்றினுக்கும் காரண வடிவமான தூய அந்த போக நலன்கள், மங்களம்னா நலன்கள், அவை அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய இறைவனாக அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றான். அவை அனைத்திற்கும் காரண வடிவமாக இருக்கக்கூடிய சங்கரன இன்பத்தை தருபவனே சொக்கநாத பெருமானே. நினது தெய்வத்தானங்கள் அனந்தம், உன்னுடைய தெய்வீகத்தன்மை பொருந்திய திருத்தலங்கள், தானங்கள்னா திருத்தலங்கள்னு அர்த்தம், இடங்கள், ஸ்தானம்னா இடம். அந்த திருத்தலங்கள் இந்த ஞான வட்டத்தில், இந்த பூமியில் நிறைய இடங்கள் இருக்கின்றது. எனது தெய்வத்தானங்கள் அனந்தம், அனந்தம்னு நிறைய அர்த்தம். இந்த அங்கன்மா ஞான வட்டத்து உள்ளன. இந்த அழகிய மிகப்பெரிய உலகமாகிய இந்த வட்டத்தில் நிறைய திருத்தலங்கள், புனிதமான தெய்வத்தன்மை பொருந்திய திருத்தலங்கள் உனக்கு நிறைய இருக்கின்றது. அவைகள் தம்மில் அந்த எல்லா திருத்தலங்களிலும் மேம்பட்டது இந்த மதுரை திருத்தலம் அப்படின்ட்டு அடுத்தால ராமபிரான் சொல்கின்றார். மதுரைக்கு பல பேர் உண்டு. அதில் ஒரு பேர் ஜீவன் முக்திபுரம். நாம் வசிக்கும் போதே நமக்கு முக்தியை தரக்கூடியவர் சொக்கநாத பெருமான். அப்படி முக்தி தந்த அந்த அடியார் பெருமக்களை ஜீவன் முக்தர்கள் சொல்லுவாங்க. அந்த ஜீவன் முக்தர்களாக வாழக்கூடிய அந்த புறம் மதுரை. அதனால தான் அந்த ஜீவன் முக்திபுரத்தினுடைய அதிபனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே அப்படின்ட்டு இதில் கூறுகிறார்கள். நிறைய திருத்தலங்கள் இந்த பூமியில் இருக்கு. ஆனாலும் எல்லாவற்றிலும் அந்த அனைத்து திருத்தலங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மதுரை திருத்தலம் அப்படின்ட்டு ராமபிரான் சொல்ல வருகிறார். அற்புத பெரும்பதி இந்த மதுரை இது ஆற்ற, பொற்புடைத்து என்பது அவன் பல புவனமும் நின்பார். கற்பு வைத்து உயனி செய்த கருமத்தின் விருத்தம், வெற்பு ஒழுக்களாய் புடை நின்று விடங்களால் மண்மோ, அதாவது நீ பலவிதமான திருவிளையாடல்களை இந்த மதுரையில் செய்திருக்கின்றாய். அந்த திருவிளையாடல்களுக்கெல்லாம் சாட்சியாக மலைகள் இங்கே இருக்கின்றது. அந்த திருவிளையாடல் சம்பந்தப்பட்ட மலைகள் எல்லாம் இந்த மதுரை மாநகரத்தை சுற்றி சாட்சிகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவிளையாடலை செய்த புராணே. ஆகையினால் இந்த மதுரை மாநகரம் எல்லாவற்றை தரத்தை விட சிறந்தது அப்படின்ட்டு அந்த ராமபிரான் சொல்கின்றார். அதாவது அற்புத பெரும்பதி, அற்புதம் நிறைந்த மிகப்பெரிய பதியாகிய இந்த மதுரை, திருத்தலமாகிய இந்த மதுரை, இது ஏன் மிகவும் சிறந்தது? இது ஆற்ற பொற்புடைத்து என்பது எவன்? மேலும் இந்த திருத்தலம் ஆற்றன மிகவும், பொற்புன மேன்மை, மிகவும் மேன்மை உடைத்து என்று எல்லோரும் கூறுகிறார்கள். அது எதன் காரணமாக அப்படின்னு கேட்கின்றார். என்பது எவன்னா எதன் காரணமாக அப்படின்னு கேட்டுட்டு அவரே சொல்றார். பல புவனமும், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும், இதில் புவனமும்னா அந்த புவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. ஊர் சிரித்ததுங்கிறது எப்படி ஊர் மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கிடுவோமோ, அதுபோல பல புவனமும் அப்படின்னா எல்லா புவனங்களில் உள்ள அந்த அன்பர்கள் நின்பால் கற்பு வைத்து, உன்னிடத்தில் அன்பு வைத்து, கற்புன்னா இந்த இடத்துல அன்புன்னு அர்த்தம்,
உன்னிடத்தில் அன்பு வைத்து உய அவர்கள் உய்வதற்கு நீ செய்த கருமத்தின் விருத்தம். அந்த நீ செய்த அந்த திருவிளையாடல், கருமம்னா திருவிளையாடல்னு அர்த்தம், வினை இங்க திருவிளையாடல், விருத்தம்னா வரலாறுன்னு அர்த்தம். நீ செய்த திருவிளையாட்டினுடைய வரலாற்றுக்கு சாட்சிகளாக வெற்பு ஒருக்கடாய், வெற்புன மலை, மலை உருவமாக குடை நின்று பக்கத்தில் நின்று விளங்கலால் மன்னோம். இந்த மதுரை மாநகரத்திற்கு பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கு சாட்சியாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த திருவிளையாடல் நிகழலைன்னு யாராலும் சொல்ல முடியாது. சாட்சிகளாக பெரிய பெரிய மலைகள் இருக்கின்றது. இந்த திருவிளையாடலே நம்ம பார்த்துட்டோம், பசுமலை ஒன்று, இடமற்று ஒன்று. இந்த திருப்பரங்குன்றத்துக்கும் சில வரலாறுகள்லாம் இருக்கின்றது. அழகர் மலை இதெல்லாம் நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது. பழமுதிர் சோலை இப்படி எல்லாவற்றுக்கும் சாட்சியாக மலைகள் ரூபமாக இந்த மதுரை மாநகரத்திற்கு சுற்றி இருப்பதனால் இந்த மதுரை மாநகரம் எல்லா திருத்தலங்களிலும் நேர்மை உடையது. ஏனென்றால் இங்கு நடந்த திருவிளையாடல்களுக்கு நிறைய சாட்சிகள் இங்கே இருக்கின்றது. ஆகையினால்தான் இது எல்லா திருத்தலங்களிலும் மேலானது அப்படின்னு ராமபிரானுக்கு இறைவன் முன்னிலையில் கூறுகின்றார். அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கு போனோம்னா ஒவ்வொன்று பெருமை மிக்கதாக இருக்கும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தலத்துக்கும் உரியது. அதில் சில ஊர்களில் அந்த சுவாமிக்கு பெருமை ஜாஸ்தியாக இருக்கும், சில ஊர்களில் அந்த தீர்த்தத்துக்கு பெருமை ஜாஸ்தியாக இருக்கும், சில ஊர்களில் அந்த திருத்தலத்துக்கு பெருமை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த மதுரை மாநகரத்திற்கு மட்டும் மூன்றுமே சிறப்பு உடையது அப்படின்ட்டு. மற்ற தலங்கள்ல எல்லாம் அந்த ஏதாவது ஒன்று மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுக்காண்டி சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. மிகவும் சிறப்பாக இருப்பது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று. ஆனால் இந்த மதுரை மாநகரத்திற்கு மட்டும் மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றுமே சிறப்பு உடையது. அதனால தான் இந்த மதுரை மாநகரம் மிகவும் சிறப்பு உடையதுன்னுட்டு இந்த பாட்டில் தலப்பெருமை, தலத்தினுடைய பெருமையை ராமபிரான் கூறுகிறார். அந்த மதுரை திருத்தலம் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அப்படின்னு இதில் கூறுகிறார். ராமபிரான் சொக்கநாத பெருமானை பார்த்து கூறுகின்றார், எல்லோரையும் விட உயர்ந்தவனே, ஜீவன் முக்திபுரம் என்கின்ற மதுரை மாநகரத்திற்கு அதிபனாக இருக்கக்கூடியவனே, புனித போக மங்களங்கள், தூய போக நலங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தரக்கூடிய காரண வடிவமான சங்கரனே, நினது தெய்வ தானங்கள், உன்னுடைய தெய்வீகத்தன்மை பொருந்திய திருத்தலங்கள் அனந்த கோடி இந்த ஞானவட்டம் என்கின்ற இந்த பூமியில், அழகு பொருந்திய இந்த மிகப்பெரிய பூமியில் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றுளெல்லாம் இந்த மதுரையானது தலப்பெருமையில் மிகவும் கூடியதாக இருக்கின்றது. அது எப்படி என்றால், அற்புத பெரும் பதியாக இந்த மதுரை மாநகரம் இருக்கின்றது. மேலும் இது மிக்க மேன்மை உடையதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? எல்லா புவனத்தில் இருக்கக்கூடியவர்களும் உன்னிடத்தில் அன்பு வைத்து உய்வை அடைவதற்கு அவர்கள் உன்னை வழிபாடு செய்கின்றார்கள். அந்த அடியார் பெருமக்களை உய்வதற்காக நீ இந்த மதுரை தலத்தில் பல திருவிளையாடல்களை செய்தாய். நீ செய்த கருமத்தில் நீ இந்த மதுரை திருத்தலத்தில் பல திருவிளையாடல்களை செய்தாய். அந்த திருவிளையாடல்களினுடைய வரலாறு, விருத்தம்னா வரலாறு, அதனுடைய வரலாறுகளுக்கு சாட்சியாக இந்த மதுரையை சுற்றி மலை உருவங்களாக ஒவ்வொன்றும் நிறைய சாட்சிகளாக மலைகளாக இந்த மதுரைக்கு பக்கத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இதுபோன்று சாட்சிகள் நிறைந்த திருவிளையாடலை செய்த இடங்கள் மற்ற தலங்களில் இல்லை. இந்த மதுரை மாநகரத்தில் மட்டுமே நீ செய்த திருவிளையாடல்களுக்கு சாட்சியாக
மலைகள் இருக்கின்றது. ஆகையினால் இந்த மதுரை என்பதை தலத்தில் மிகவும் பெருமை வாய்ந்தது அப்படின்ட்டு இந்த தலப்பெருமையை இந்த பாட்டில் சொல்றாங்க ராமன். அடுத்து கண்ட எல்லையில் துன்பங்கள் களைதற்கும் அளவைக்கு அந்த அரும்பெரும் செல்வங்கள் அளித்தற்கும் கருணை கொண்டு நீ உரை சிறப்பினால் உடைமதி கண்ணி அண்டவான யூலிங்கத்துக்கு ஒப்பு வேறு ஆமோ. இந்த பாட்டில் அந்த சொக்கநாத பெருமானாகிய அந்த மூர்த்தியினுடைய பெருமையை இந்த பாட்டில் ராமபிரான் எடுத்து கூறினார். முதல் பாட்டில் தலத்தினுடைய பெருமை, இதில் சொக்கநாத பெருமானினுடைய பெருமையை ராமபிரான் எடுத்து கூறினார். இந்த மதுரை மாநகரம் தரிசித்த மாத்திரத்தில் அளவற்ற துன்பங்களை களைந்து, இந்த சொக்கநாத பெருமானை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில், தரிசனம் செய்த மாத்திரத்தில் எல்லையில்லாத துன்பங்களை எல்லாம் நமக்கு களையக்கூடிய மூர்த்தியாக இந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். கண்ட எல்லையில் கண்ட மாத்திரத்தில் அளவில்லாத துன்பங்களை களைதற்கு உரிய மூர்த்தியாக சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். மேலும் அளவைக்கு அண்ட, அதாவது அண்ட அளவைக்கு அரும்பெரும் செல்வங்கள் அளித்தற்கும் கருணை கொண்டு நீ உரை சிறப்பினால், இந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதான் அண்ட அளவு. அந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் அது தேவையோ அப்படிப்பட்ட அரும்பெரும் செல்வங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கும் கருணை கொண்டு இந்த திருத்தலத்தில் அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அந்த சிறப்பினால் இந்த சொக்கநாத பெருமான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு. அதாவது முதல்ல அளவில்லாத துன்பங்களை களைதார். துன்பங்கள் களைத்தாதான் இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். துன்பத்துக்கு நடுவில் எப்படி நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும்? அதனால் அந்த துன்பத்தை எல்லாம் நீக்குதார். அதற்கப்புறம் அளவில்லாத அண்டத்துக்கு எதெல்லாம் தேவையோ அந்த அண்ட அளவுக்கு ஏற்றாற் போல நமக்கு எல்லா செல்வங்களையும் இந்த சொக்கநாத பெருமான் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கருணை வள்ளலாக இந்த மதுரை திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு. இப்படிப்பட்ட சிறப்பினால் இந்த லிங்கத்துக்கு சமமான மூர்த்தி வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறார். நீ உரை சிறப்பினால் குளிர்மதி கன்னி அண்டவான குளிர்ந்த சந்திரனை கன்னியாக அணிந்த அண்டவான அண்டங்களுக்கெல்லாம் தலைவனே, இந்த லிங்கத்துக்கு ஒப்பு வேறு ஆகும். இந்த சொக்கநாத பெருமானுக்கு சமமான தெய்வம் வேறு ஏதாவது யாராவது இருக்கின்றார்களா? இல்லை அப்படின்னு சொல்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரின்றி யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி நின்னும் தவணச்சடைமுடி தாமரையாடின்னு திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி இந்த சுவாமிக்கு ஒப்பாக வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அரும்பெரும் செல்வங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். நமக்கு எப்படி இறைவனிடத்தில் வேண்டுவதுங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த அரும்பெரும் செல்வங்களை எல்லாம் அழகாக அபிராமி என்ற பதியத்தில் வகுத்து கொடுத்துருக்காங்க. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம்
அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சே தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வு அளிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகோலி திரிசோலி மங்கள விசாலி மகபுனான் தாயி அடிப்பொனாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாணி சுபதேவி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி மையே. அப்படி சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையை அப்படின்னு அம்பாளை சொன்னது போல இந்த சொக்கநாத பெருமானும் சகல செல்வங்களும் நமக்கு தரக்கூடிய மூர்த்தியாக இந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அதில் கடைசியில் நுகர்ச்சின்னு ஒரு பதம் போட்டுப்பாங்க. 16வது செல்வம் எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதற்கு கொடுத்து வைக்கிறது. அதான் நுகர்ச்சி. நுகர்தல்னா அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். 4 பையங்க இருப்பாங்க. ஒருத்தன் கூட அப்பா சொன்னது அவங்க உண்மையா இருந்தாலுமே 4 சுகர் ஃபேக்டரிக்கு அதிபராக இருப்பார். சுகர் வந்துருக்கும். ஒரு கரண்டி ஜீனி போட்டு காப்பி குடிக்க முடியாது. அதான் நுகர்ச்சிங்கிறது. அந்த எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதற்கு கொடுப்பினைங்கிறது அதுவும் சுவாமி தான் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்படி இந்த 2வது பாட்டில் அந்த சொக்கநாத பெருமானினுடைய பெருமைகளை கூறுகின்றார் ராமன்தான். அடுத்து அண்ணாமலை நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம், சிதம்பரம் தரிசிக்க முக்தி. இப்படி ஒவ்வொரு தலங்களை பற்றி சொல்லுவாங்க. அதை மாதிரி இந்த சொக்கநாத பெருமானை தரிசித்த மாத்திரத்திலேயே நம்முடைய எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டு தீர்த்த பெருமை. முதல்ல திருத்தலத்தினுடைய பெருமை, 2வது மூர்த்தியினுடைய பெருமை, அடுத்த பாட்டில் தீர்த்தத்தினுடைய பெருமை. தோய்ந்திடும் பொழுது ஈட்டிய தொல்வினை படலம் மாய்ந்திடும் படி மாய்த்து மங்கள போகம் ஈந்திடும் படிக்கு இருந்த ஆய்ந்திடும் பொழுது அதற்கு ஒரு தீர்த்தம் ஒப்புகாமோ. தோய்ந்திடும் பொழுது அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது, தோய்ந்திடுதல்னா குளித்தல் அர்த்தம். அந்த புனித நீராகிய பொற்றாமரை தீர்த்தத்தில் நாம் குளிக்கும் பொழுது நாம் ஈட்டிய தொல்வினை படலம் மாய்ந்திடும்படி மாய்ந்து, அதாவது நாம் சேர்த்து வைத்த, ஈட்டியன சேர்த்து வைத்த தொல்வினை பழமையான வினை சஞ்சிதம் பிரார்த்தம் ஆகாமியம் அப்படி சஞ்சித வினை, அந்த சஞ்சித வினை தான் தொல்வினை அப்படின்னு அர்த்தம். அந்த தொல்வினை நமக்கு இருந்துகிட்டே, அடுத்த பிறவிக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். தொல்வினை நமக்கு நீங்கிட்டுனாலே பிறவி இல்லாமல் போயிடும். அதனால அந்த தொல்வினையை மட்டும் இதில் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவன் பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கும்போது ஓரளவுக்கு பக்குவப்பட்டவனாக இருப்பான். அப்படி பக்குவப்பட்டவனாக இருக்கும் பொழுது சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது
அவன் வந்து புதுசாக வினையை ஒன்றும் செய்ய மாட்டான். அப்போ அந்த புதுசாக வினையை ஏதாவது செஞ்சாத்தானே அவனுக்கு வந்து அது வந்து வேறு வினையாக வரும், ஆகாமிய வினையாக அது வரும். ஆகாமிய வினை வந்து அவனை தாக்காது. அப்போ இடையில இருக்கக்கூடியது நடப்பு வினை, கொண்டு வந்த வினை, அது வந்து அப்படியே கழிச்சு அந்த பிறவியிலேயே அந்த பிறவிக்கு கொண்டு வந்த வினை அப்படியே கழிவு. புதிதாக வினை வேறவும் செய்யாது. அது அவன் பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கும்போது நல்லவனாகத்தானே இருப்பான். அதனால தான் தீராதது ஒன்றே ஒன்று தான், இந்த பழவினை மட்டும்தான். அதனால் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது நாம் பல பிறவிகளாக சேர்த்து வைத்த ஈட்டியன என்னத்தான் பல பிறவிகளாக சேர்த்து வைத்த தொல்வினை, அந்த பழமையான வினை வினைப்படலம் மாய்ந்திடும்படி மாய்ந்து அந்த வினை வந்து நம்மை விட்டு நீங்கும்படி அழித்து விடுகிறார் அந்த சொந்தமாக கொண்டார். மங்கள போகம் ஈந்திடும் படிக்கு இருந்த மாதீர்த்தத்தின் எல்லை, உன்னுடைய மங்களமான அந்த போகங்கள் அந்த செல்வங்களை எல்லாம் தரும்படி தருவதற்காகவே அந்த தீர்த்தம் அங்கே இருக்கின்றது. பொற்றாமரை தீர்த்தம் அந்த மங்கள செல்வங்களை எல்லாம் தருவதற்காகவே அந்த பொற்றாமரை தீர்த்தம் அந்த திருத்தலத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த மாதீர்த்தத்தின் இயல்பை, அந்த மிகப்பெரிய பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய தன்மைகளை ஆய்ந்திடும் பொழுது, அதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது, இந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்கு சமமான தீர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராமபிரான் கூறுகிறார். அதற்கு ஒரு தீர்த்தம் ஒப்புவாமோ, அந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்கு வேற ஒரு தீர்த்தம் சமமாக இருக்க முடியுமா? முடியாது. அந்த தீர்த்தத்துக்கு அதுதான் சமம் அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது பாடல்கள் தீர்த்த பெருமையை வந்து ராமபிரான் இறைவன் முன்னிலையில் கூடிக்கொண்டே வருகின்றார். அந்த இது திருவருட்பயனிலே கூட பார்த்தீங்கன்னா ஏன்ற வினை உடலோடு அப்படின்ற அந்த இதுதான் இந்த இடத்துக்கு ஒரு அருமையான திருவருட்பயன். ரெண்டாவது ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, முதல் கல்யத்திலேயே அந்த திருப்பாடல்களை படித்தால் தொல்வினை அருநெறிய மறை வல்ல முடியவன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் கண்ணே பொன்னெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் முறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாவே. ஞானசம்பந்த பெருமானினுடைய இந்த பதியத்தை பாடினால் உங்களுடைய தொல்வினைகள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ தீர்க்க முடியாதது இந்த தொல்வினை தான். அந்த தொல்வினையை இந்த பொற்றாமரை தீர்த்தம் தீர்த்து வைக்கின்றது அப்படின்னு இந்த திருத்தாண்டகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அத்தாவும் அடியேனை அன்பால அத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆற்றி கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்டாய் அப்படின்ட்டு உன்னுடைய அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆற்றி கொண்டாய் அப்படின்ட்டுலாம் நிறைய அந்த தீர்த்தமே வந்து சுவாமியும் அம்பாளுமாக இருக்கின்றது அப்படின்ட்டு எதில் சொல்லப்படுகிறது? சரி, அது ஒரு பக்கம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தானே, அது இன்னொரு இடத்துல அப்படியே நல்லாவே சொல்லும். எங்கள் பிராட்டியும் எங்கோடும் மோசு இசைந்த பொங்கு மடுனா நீர்நிலை தீர்த்தம். அந்த பொங்கி வரக்கூடிய அந்த மடுவாகிய தீர்த்தமே எங்கள் சுவாமியும் அம்பாளுமாக இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. எங்கள் பிராட்டியும்
எங்கோனும் தோன்றி செய்த பொறுப்பு மதுவை நுழப்பாய்ந்து பாய்ந்து அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது திருவாசகம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்த்தம் இந்த பொற்றாமரை தீர்த்தம் அப்படின்ட்டு ராமபிரான் மதுரையம்பதியை இந்த மூன்றிலும் சிறப்பு உடையது இந்த மதுரையம்பதி அப்படின்ட்டு. ஏன்னா அகத்திய முனிவர் அப்போ தான் சொல்லியிருக்கிறார் அந்த மதுரையம்பதியினுடைய பெருமைகளை எல்லாம். உடனே சுவாமி முன்னிலையில் சுவாமியும் அம்பாள சுவாமி எல்லா பெருமைகளையும் சொல்லி வழிபாடு செய்கின்றார் ராமபிரான். சொக்கநாத பெருமானினுடைய முன்னிலையில் அந்த சொக்கநாத பெருமானினுடைய பெருமைகளை கூறுகின்றார். இந்த திருத்தலத்தில் இந்த சொக்கநாத பெருமானை தரிசித்த மாத்திரத்தில் நம்முடைய அழகில்லாத துன்பங்களை களைவதற்கு உரிய மூர்த்தியாக இந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். மேலும் இந்த அண்டத்தினுடைய அளவுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அந்த செல்வங்களை எல்லாம் கொடுப்பதற்காக கருணையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த திருத்தலத்தில் சொக்கநாத பெருமான் உறைந்து வீற்றிருந்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பினால் அந்த குளிர்ந்த சந்திரனை கன்னியாக அணிந்த தலையில் அணிந்த அண்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, இந்த லிங்கத்திற்கு ஒப்பாக வேறு இறைவன் இருக்கின்றாரா? அந்த சொக்கநாத பெருமானுக்கு ஒப்பாக வேறு யாரும் கிடையாது என்று, உனக்கு ஒப்பாக ஒருவரும் கிடையாது என்று அந்த சொக்கநாத பெருமானுடைய பெருமைகளை அந்த மூலஸ்தானத்தில் இருந்து ராமபிரான் கூறுகிறார். மேலும் அடுத்து ராமபிரான் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய பெருமையை சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகிறார். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பொற்றாமரை தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது நாம் பல பிறவிகள் எடுப்பதற்கு சேர்த்து வைத்த அந்த பழமையான வினை படலமானது மாய்ந்திடும்படி இந்த அழித்து விடுகின்றார் அந்த சொக்கநாத பெருமான். மேலும் என்னுடைய மங்களமான அந்த செல்வங்களை எல்லாம் தருவதற்காகவே இந்த மிகப்பெரிய தீர்த்தம், இந்த பொற்றாமரை தீர்த்தம் இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பொற்றாமரை தீர்த்தத்தை என்னுடைய பெருமைகளை இயல்புகளை ஆய்வு செய்யும் பொழுது இந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்கு சமமான தீர்த்தம் இந்த உலகத்தில் வேறு ஒரு தீர்த்தம் கிடையாது என்று சொக்கநாத பெருமான் முன்னிலையில் ராமபிரான் கூறிக்கொண்டே வருகின்றார். எத்தலத்திலும் ஒவ்வொன்றும் எல்லாம் இந்த தலத்திலும் மூவகை விழுப்பம் விளங்கோ அத்த ஆதலால் இத்தலம் அடைந்தவர் எவர்கோ சித்த சொத்தியும் பல்வகை சித்தியும் பயக்கோ எத்தலத்திலும் ஒவ்வொன்றும் விழுங்கினான். எல்லா தலங்களிலும் ஏதாவது ஒன்றுதான் சிறப்பு உடையதாக இருக்கும் அப்படின்ட்டு. விழுங்கினான் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மெய்த்தலத்தில் இந்த சத்தியமான உண்மையான திருத்தலமாகிய இந்த மதுரையின் பதியில் இம்மூவகை விழுப்பமும் இந்த மூன்று விதமான அந்த சிறப்புகளும், ஒரு விழுப்பம்னா சிறப்புன்னு அர்த்தம், சிறப்புகளும் விளங்கும் இந்த மூன்று மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறப்பாக விளங்கி கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த மூன்று சிறப்புகளையும் உடைய சொக்கநாத பெருமானே, எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே. அத்தை அப்படின்னா தகப்பன் அர்த்தம். அத்தா
என்று ஆராய்ச்சி அங்கே எனலாமே என்று சொல்றாங்க. அப்படின்னு ஆதலால் இத்தலம் அடைந்தவர். ஆகையினால் இந்த திருத்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தவர்கள் எவருக்கும் எல்லோருக்கும் சித்த சுத்தியும், அந்த சித்தத்தில் தூய்மையான ஒரு நிலை அவர்களுக்கு கிடைக்கின்றது. மேலும் பல்வகை சித்தியும் பயக்கும், எல்லா விதமான சித்திகளும் அவர்களுக்கு கிடைக்கும். சித்த சுத்தியும் பயக்கும், பல்வகை சித்தியும் பயக்கும் அப்படின்ட்டு. அப்ப இந்த சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்தாலே நமக்கு சித்தமலம் அறிவிக்கப்படும். சித்தமலத்தை அறிந்து சித்தத்தில் சுத்தியை தருவார் அந்த சொக்கநாத பெருமான். மேலும் நமக்கு எல்லா விதமான சித்திகளையும் அந்த சொக்கநாத பெருமான் தருவார் அப்படின்ட்டு. இந்த விழுப்பம்னா சிறப்புன்னு அர்த்தம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரியும் ஓம்பப்படும். அந்த விழுப்பம்னா சிறப்பு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் நமக்கு சிறப்பை தருவதனால் அந்த விழுப்பம்ங்கிறது தான் இந்த விழுப்பம், விழுமியம் அப்படின்ட்டுலாம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால சித்த சுத்தி, சித்த சுத்தியை நமக்கு தருகிறது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி எதையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆழ்வார் அச்சோவே. அந்த சித்த மனம் அறிவித்து, அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மனங்களை எல்லாம் அறிவித்து சிவமாக்கி, அதான் சித்த சுத்தி. அப்படி அந்த என்னை சிவமாக்கி எனக்கு இப்படிப்பட்ட அருளை செய்தார் அந்த இறைவன். இது இந்த உலகத்தில் வேறு யாருக்கு செய்வார்? இது மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கின்றார். அச்சோ அப்படிங்கிறது வியப்பு சொல்லுங்க. வியப்பு, ஆச்சரியமா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு அச்சோ அப்படின்ட்டு பொருள். சித்திகள், எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கக்கூடிய தலம். அட்டமா சித்திகள் அனைவரும் காலத்தியே. அந்த காலத்தி பெருமானை தரிசனம் செய்தாலும் நமக்கு 8 விதமான அந்த சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது அப்படின்ட்டு. பொதுவாக சித்திகளை 8ஆக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் பல சித்திகள் இருக்கின்றது. அதனால தான் இதில் பல்வகை சித்தியும் பயக்கும் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. இந்த சொக்கநாத பெருமானை தரிசித்த மாத்திரத்திலேயே நமக்கு சித்த சித்தி கிடைக்கின்றது. எல்லா விதமான சித்திகளும் நமக்கு கை மூடுகிறது அப்படின்ட்டு இந்த சுவாமியுடைய பெருமையை ராமபிரான் சந்ததியிலிருந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார். அதாவது ராமபிரான் சொக்கநாத பெருமானிடத்தில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றினுடைய பெருமையை கூறி, இந்த மூன்றுமே பெருமை மிக்க திருத்தலத்தை உடையது இந்த மதுரை என்று கூறிவிட்டு, ஒவ்வொரு தலத்திலும் ஏதாவது ஒன்று, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த சத்தியமான உண்மையான திருத்தலமாகிய மதுரையின் பதியில் இந்த 3 விதமான சிறப்புகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டு விளங்கக்கூடிய திருத்தலமாக இந்த மதுரையின் பதி இருக்கின்றது. அப்படிப்பட்ட மதுரையின் பதியில் வீற்றிருக்கக்கூடிய தகப்பனாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, ஆகையினால் இந்த திருத்தலத்தை அடைந்தவர்கள் எல்லோருக்கும் சித்த சுத்தி கிடைக்கிறது, பல்வகை சித்தியும் கிடைக்கிறது. அந்த சித்த சித்தியையும் பல்வகை சித்திகளையும் அந்த சொக்கநாத பெருமான் எல்லோருக்கும் வழங்குகின்றார் அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தினுடைய பெருமையை ராமபிரான் சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியிலிருந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதை நாம் தொடர்வோம். கைலாய பரம்பரை